அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்தி மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் சூரா அல்-தகாசுர். அதிகம் செல்வம் சேர்த்தல். சுவர்க்க இன்பமும் மனிதனின் அலட்சிய போக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹாக்குமுத் தகாசுர். உலக செல்வங்களை அதிகம் சேர்ப்பதில் காட்டும் தீவிர ஈடுபாடு உங்களது கவனத்தை திருப்பி விட்டுள்ளது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். நீங்கள் புதைகுழிகளை சந்திக்கும் வரை. கல்லா சௌஃப தஅலமூன். அவ்வாறன்று நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். ஆம், நீங்கள் அவ்வாறு இருக்க கூடாது, நீங்கள் விரைவில் புரிந்து கொள்வீர்கள். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். அவ்வாறன்று சந்தேகத்திற்கிடமற்ற திட்டவட்டமான அறிவை நீங்கள் பெற்றிருந்தால் லத்தர உன்னல் ஜஹீம். நிச்சயமாகவே நீங்கள் நரகை காண்பீர்கள். சும்ம லத்தர உன்னஹா ஐனல் யகீன். ஆம், நிச்சயமாகவே சந்தேகத்துக்கிடமின்றி திட்டவட்டமாகவே நீங்கள் அதனை காண்பீர்கள். சும்ம லதுஸ் அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். ஆம், நிச்சயமாகவே நீங்கள் அருட்கொடைகள் பற்றி வினவப்படுவீர்கள். ஆரம்ப வசனத்தை கவனிப்போம். அல்ஹாக்கும் முத்தகாசுர். உலக செல்வங்களை அதிகம் சேர்ப்பதில் காட்டும் தீவிர ஈடுபாடு உங்களது கவனத்தை திருப்பிவிட்டுள்ளது. இவ்வசனம் சொல்லும் கருத்தை நோக்க முன்னால் இவ்வசனத்தில் பிரயோகிக்கப்பட்டுள்ள சில சொற்களை நுனித்து நோக்கல் அவசியம். ஏனெனில் அல் குர்ஆனில் சொல்வளம் மிகவும் ஆழ்ந்தது. மொழிபெயர்ப்பால் மட்டும் அதனை சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. அல் குர்ஆன் பிரயோகித்துள்ள அல்ஹா என்ற சொல்லே கவனத்தை திருப்பிவிட்டுள்ளது என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அல்ஹா என்ற சொல் லஹவு என்ற வேர்ச்சொல்லின் வினையாகும். இச்சொல்லின் மொழிக்கருத்து மனிதனை பராமுகமாக்கும், கவனத்தை திருப்பும், அலட்சியத்தில் ஆழ்த்தும் ஒரு விடயம் என்பதாகும். அல் குர்ஆனில் இச்சொல் பயனற்ற வீண் விடயங்களில் ஈடுபட்டு அலட்சியமாக இருத்தல் என்ற கருத்திலேயே பாவிக்கப்படுகிறது. மிக முக்கியமானவற்றை விட்டுவிட்டு வேறொன்றில் ஈடுபாடு காட்டல் என இமாம் ராகிப் அல் இஸ்பஹானி இந்த அத்தியாயத்தின் இப்பிரயோக பொருள் கொள்கிறார். உலக செல்வங்களை அதிகம் சேர்ப்பதில் காட்டும் தீவிர ஈடுபாடு என்ற மொழிபெயர்ப்பு அல் தகாசுர் என்ற குர்ஆனிய பிரயோகத்திற்கானதாகும். அல் கத்ரத் என்ற வேர் சொல்லின் இன்னொரு வடிவமே இதுவாகும். தகாதுர் என்ற சொல் வலிந்து செய்தல் என்ற கருத்தையும் கொடுக்கக்கூடியதாகும். இந்த வகையில் அதிகம் சேர்த்தலை வலிந்து செய்தல், ஈடுபாட்டுடன் செய்தல் என்ற பொருளை இது கொடுக்கிறது. அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் பலர் அதிகம் சேர்த்து பெருமை அளித்தல், பொருள் சேர்த்ததில் போட்டி போட்டு இயங்கல் என சொல்லுக்கு பொருள் கொள்கின்றனர். எனினும் முதல் சொன்ன கருத்தை மிக பொருத்தமானதாக தெரிகிறது. ஏனெனில் போட்டி, பெருமையடித்தல் என்பன காணப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் உலக செல்வங்களை சேர்ப்பதில் காட்டும் தீவிர ஈடுபாடு, பேராசை எவ்வாறு மனிதனை சீரழிக்கிறது என்பதை வலியுறுத்தவே அத்தியாயத்தின் நோக்கம் என்பது அதன் போக்கை நோக்கும் போது தெளிவாகிறது. அல் குர்ஆன் தகாசுர் என்ற இச்சொல்லை 2 முறையே பாவித்துள்ளது. ஒன்று, நாம் விளக்கத்திற்கு எடுத்துக்கொண்ட இவ்வசனம் 2வது அத்தியாயம் ஹதீதின் 20வது வசனம். இவ்வசனத்தின் தகாசுர் என்ற இச்சொல்லோடு பெருமையடித்தல் என்ற சொல்லும் இணைந்து வந்துள்ளது. எனவே தகாசுர் என்ற சொல் அதிகம் தேடுவதில் காட்டும் ஈடுபாடு என மொழிபெயர்க்கப்படலே பொருத்தமாக அமையும். இப்போது சொற்பிரயோக விளக்கங்களின் பின்னணியில் இவ்வசனம் என்ன கூற வருகின்றது என நோக்குவோம். உலக செல்வத்தை வணங்கி அதற்கு அடிமைப்பட்டு வாழ்வதன் விளைவை எச்சரிப்பதை நோக்கமாக கொண்ட இந்த அத்தியாயம் மக்களை விழித்து அதிகம் செல்வம் சேர்க்கும் பேராசை அடிப்படை விஷயங்களை அலட்சியப்படுத்தும் நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டது என கூறி ஆரம்பிக்கிறது. 3 சொற்களான மிகச் சிறிய வசனம், ஆனால் அது உலகத்தை தேடும் பேராசை பிடித்த போக்கையும் அதன் விளைவையும் முழுமையாக படம் பிடித்து காட்டிவிடுகிறது. உலக செல்வங்களை அதிகம் சேர்ப்பதில் காட்டும் தீவிர ஈடுபாடு என்ற மொழிபெயர்ப்பு தகாசுர் என்ற சொல்லுக்கானதாகும். ஆனால் அதிகம் சேர்த்தலில் ஈடுபாடு என்பதே அச்சொல்லின் நேரடி பொருளாகும். எனவே அதிகம் சேர்த்தல் என்பது பொதுவாக அனைத்து வகை உலக தேட்டங்களை குறிக்கிறது என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். உலக செல்வங்களை என்ற மொழிபெயர்ப்பு இந்த வகையில் இந்த விரிந்த கருத்திலேயே கொள்ளப்பட வேண்டும். பௌதீக செல்வம், வசதிகள், இலாபங்கள், அனுபவிக்கும் இன்பங்கள், சக்தி, அதிகாரம் போன்ற அனைத்தையும் இச்சொல் குறிக்கிறது. இவற்றை அதிகம் தேடுவதில் காட்டும் தீவிர ஈடுபாடு, பேராசை என்பதனை இச்சொல் குறிக்கின்றது. உங்களது கவனத்தை திருப்பி விட்டுள்ளது என்ற அடுத்த பிரயோகமும் பொது கருத்தை தரும் பிரயோகமாகவே உள்ளது. உலக தேட்டங்கள் மீதான தீவிர ஈடுபாடு கவனத்தை திருப்பிவிட்டது என கூறும் இவ்வசனம்
எவ்விடயங்களை விட்டு இத்தகைய மனிதனின் கவனம் திரும்பிவிட்டுள்ளது என கூறாது அனைத்தையும் அடக்கும் வகையில் பொதுவாக அமைந்துள்ளது. அவ்வாறே உங்களது என்ற பிரயோகம் தனி மனிதர்களை குறிக்கக்கூடிய வகையிலும் சமூகங்களை குறிக்கக்கூடிய வகையிலும் அமையப்பெற்றுள்ளது. உலக செல்வங்களையும் சுகபோகங்களையும் அதிகாரங்களையும் பலத்தையும் தீவிர ஈடுபாட்டுடன் தேடி உலகின் பின்னால் நாயாக பேயாக அலையும் மனிதனால் தன் வாழ்வின் பொருள் பற்றி சிந்திக்க முடிவதில்லை. இப்பிரபஞ்சத்திற்கு கடவுள் ஒருவன் உள்ளான் என்ற சிந்தனை அவனிடம் எழுவதில்லை. இந்த உலக வாழ்வோடு எல்லாம் முடிவடைந்து விடுவதில்லை. பின்னால் ஒரு உலக வாழ்வு உள்ளது, அங்குதான் எல்லாவற்றிற்கும் கணக்கு கொடுக்க வேண்டி வரும் என்ற உண்மையை நின்று நிதானித்து எண்ணி பார்க்க அவனுக்கு நேரம் இருப்பதில்லை. ஒழுக்கம், பண்பாடு, மனித விழுமியங்கள் என்பவற்றையும் அவன் பொருட்படுத்துவதில்லை. அடுத்தவர்களின் உரிமைகளையும் அவன் மதிப்பதில்லை. உலகை தேடுவதில் காட்டும் தீவிர போக்கு இவ்வாறானதொரு கவனம் சிதறிய போக்கில் மனிதனை வீழ்த்தி விடுகிறது. இவ்வாறு உலகின் மீதான மோகம் தலைக்கேற வாழ்வின் அடிப்படை உண்மைகள் பெருமானங்கள் பற்றி சிந்தனையே இன்றி அவற்றை கவனத்திற்கொள்ளாது ஓடித் திரியும் மனிதர்களை பூமி பந்தில் எங்கும் காணலாம். அவ்வாறே சமூகங்களையும் காணலாம். உலகமும் அதன் செல்வங்களும் தமக்கே உரியன என கருதும் இத்தகைய சமூகங்கள் பலவீனப்பட்டு போன சமூகங்களை சுரண்டியும் அவற்றின் மீது படையெடுத்தும் மிகப்பெரிய அழிவு வேலைகளை புரிகின்றன. இத்தகைய உலக செல்வங்களை சேர்க்கும் சமூகங்களின் பேராசை உலகையே அழித்துவிடும் நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது. இந்த வகையில் வாழ்வின் உண்மைகளை புரிந்து கொள்ள முயலாது அலட்சிய போக்கில் வாழ்ந்த மக்களை நோக்கி பேசிய இதே வார்த்தைகள் உலக கவர்ச்சி மிகவும் அதிகரித்துவிட்ட இக்காலத்திற்கு நன்கு பொருத்தமாகின்றன. மீண்டும் அல் குர்ஆனின் அந்த வார்த்தைகளை பார்ப்போம். உலக செல்வங்களை அதிகம் சேர்ப்பதில் காட்டும் தீவிர ஈடுபாடு உங்களது கவனத்தை திருப்பிவிட்டுள்ளது. குர்ஆனின் அழைப்புக்கு செவிமடுக்காது அலட்சியப்படுத்துவோரை விடுத்து பேசும் இவ்வசனம் முஸ்லிம்களையும் குறிக்க முடியுமா என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். மிக பெரும்பாலும் அல் குர்ஆனின் அனைத்து வசனங்களும் நேரடியாகவோ அல்லது ஏதோ ஒரு கருத்து பின்னணியிலேயோ இஸ்லாத்தை ஏற்ற இறை நம்பிக்கையாளர்களையும் விடுத்து பேசுகிறது என்பதே உண்மையாகும். அந்த வகையில் இந்த அத்தியாயமும் உலகை தேட முற்படும் போது அதில் அதிதீவிர ஈடுபாடு காட்டி வாழ்வின் அடிப்படை உண்மைகளை அலட்சியப்படுத்திவிடக் கூடாது எனவும் பொருள் தேடுவதில் ஒரு நிதானத்தையும் சமநிலை போக்கையும் கடைபிடிக்க வேண்டும் எனவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு உபதேசிக்கின்றது என்பது நன்கு தெளிவாகின்றது. எனினும் தற்போதைய முஸ்லிம்களின் வாழ்வு போக்கின் காரணமாக அவர்களையும் இந்த அத்தியாயம் நேரடியாக விழித்து பேசுகிறது என கருதலாம். ஏனெனில் ஒரு பரந்த நுகர்வு கலாச்சாரம் முஸ்லிம் சமூகத்தை ஆட்கொண்டுள்ளது. உலக கவர்ச்சி அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. அவர்களும் உலகை தேடி தீவிர உழைப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் விளைவாக முஸ்லிம்களின் பெரும் தொகையினரின் வணக்க வழிபாடுகள் ஒழுங்கற்று போயுள்ளன. அவற்றில் காணப்பட வேண்டிய உயிரோட்டம் ஏறத்தாழ முழுமையாக அறந்து போயுள்ளது. ஒழுக்க வாழ்வும் சீரழிந்து பொருள் தேடும் பாதையில் இஸ்லாமிய வரம்புகளையும் மீறுவது முஸ்லிம் வாழ்வின் சாதாரணமாக போய்விட்டுள்ளது. இவ்வாறு வாழ்வின் அடிப்படை உண்மைகளை புரிந்து அவற்றை மனதில் கொள்ளல் என்ற பகுதியில் முஸ்லிம்களும் அலட்சியத்தில் மூழ்கியுள்ளனர் என்பது உண்மையாகிவிட்டுள்ளது. எனவே இந்த வார்த்தைகள் முஸ்லிம்களையும் விடுக்கின்றன என்பது உண்மையானதே ஆகும். வாழ்வின் அர்த்தத்தை நோக்காது அலட்சியப்படுத்தி உலகின் பின்னால் ஓடும் இப்போக்கு எதுவரை தொடரப்போகிறது? இத்தகைய போக்கிலிருந்து இடையில் உணர்வு பெற்றலும் சந்தர்ப்பமே இல்லையா? அல் குர்ஆன் பதிலளிக்கிறது. ஹத்தா ஜுருத்து முல் மக்காபிர், நீங்கள் புதைகுழிகளை சந்திக்கும் வரை. இல்லை, உலக ஆசை என்ற போதையிலிருந்து தெளியும் சந்தர்ப்பமே இல்லை. பணம், சுகபோகம், அதிகாரம், பலம் என்ற உலக செல்வங்கள் சாதாரணமானவை அல்ல. அவை தரும் போதையை எந்த போதை பொருளும் கொடுப்பதில்லை. மரணிக்கும் வரை என்ற கருத்தையே புதைகுழிகளை சந்திக்கும் வரை என அத்தியாயம் இங்கு கூறுகிறது. ஏனெனில் மரணித்தல் என்பதை விட புதைகுழிகளை சந்திக்கும் வரை என்பது சொல்ல வரும் கருத்தை அழுத்தப்படுத்துகிறது. அத்தோடு அதனை காட்சியாகவும் தருகிறது. உலக செல்வங்களின் மீதான ஆசை உங்களை இறுதியில் பொருள் சேர்க்கவோ பெருமைப்படவோ வகையற்ற ஓர் ஒடுங்கிய குழிக்குத்தான் கொண்டு சேர்க்கும். எனவே விழித்துக் கொள்ளுங்கள், உங்களை சுற்றி அவதானியுங்கள் என்று மனிதர்களை விழித்து இவ்வசனம் பேசுவதாகவும் பொருள் கொள்ளலாம். தொடர்ந்து வரும் அடுத்த இரு வசனங்களும் இத்தகைய போக்கின் மோசமான விளைவு பற்றி கடும் எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. கல்லா சோப தஅலமூன் சும்ம கல்லா சோப தஅலமூன், அவ்வாறன்று நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். ஆம், நீங்கள் அவ்வாறிக்க கூடாது, நீங்கள் விரைவில் புரிந்து கொள்வீர்கள். மனிதர்களே, இப்போக்கை கைவிடுங்கள். பொருள் சேர்க்கும் இந்த வெறியிலிருந்து விலகுங்கள். உங்களது இப்போக்கு மிக பெரும் அபாயத்திலேயே உங்களை கொண்டு சேர்க்கும். அதனை நீங்கள் விரைவில் கண்கூடாக காணப்போகிறீர்கள்.
நான் உங்களை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன். நீங்கள் அபாயகரமான பாதையில் செல்கிறீர்கள். அந்த பயங்கர அபாயத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இப்போது இவ்விரு வசனங்களின் பிரயோக ஒழுங்கோடு அவை தரும் கருத்தை விளக்க முயல்வோம். அவ்வாறன்று, நீங்கள் அவ்வாறிருக்க கூடாது என்ற மொழிபெயர்ப்புகள் கல்லா என்ற அரபு பதத்திற்கானதாகும். இச்சொல் ஒரு விடயத்தை கடுமையாக மறுக்க பாவிக்கப்படுவதாகும். பொருள் சேர்ப்பதில் மூழ்கி போய் வாழ்வின் அடிப்படை உண்மைகளை அலட்சியப்படுத்தும் நிலை பற்றி முன்னாள் வசனங்கள் பேசின. இப்போது அப்போக்கின் அபாயத்தை அத்தியாயம் விளக்க ஆரம்பிக்கிறது. முதலில் அப்போக்கை கடுமையாக மறுக்கும் கல்லா என்ற பிரயோகத்தை எடுத்தாண்டு மனிதர்களே இவ்வாறு இருக்காதீர்கள் என்கிறது. தொடர்ந்து இவ்வசனங்கள் இப்போக்கை விட்டு விலகாமையின் விளைவை நீங்கள் விரைவில் கண்டுகொள்வீர்கள் என எச்சரிக்கின்றன. அந்த விளைவு உலகில் அழிவாக தோல்வியாக அமைய முடியும், அல்லது எந்த சந்தேகமுமின்றி மறுமையில் பயங்கர தண்டனையாக அது அமையும். இது தவறாது நிகழப்போகும் ஒரு எச்சரிக்கை என காட்ட ஒரே வசனத்தை 2 முறை அத்தியாயம் பாவித்துள்ளது. 2வது வசனத்தில் மேலதிகமாக சும்மா என்ற சொல்லையும் பாவித்துள்ளது. இச்சொல் பின்னர் என்ற வளமையான பொருளை கொடுக்காது. முதலில் சொன்ன விடயத்தை மேலும் வலியுறுத்தும் வகையிலேயே இச்சொல் இங்கே பிரயோகிக்கப்பட்டுள்ளது. கல்லாலவ் தஅலமுன இல்மல் யகீன், அவ்வாறன்று சந்தேகத்திடமற்ற திட்டவட்டமான அறிவை நீங்கள் பெற்றிருந்தால். 3வது முறையாகவும் அவ்வாறன்று என்ற பிரயோகத்தை இவ்வசனம் ஆரம்பிக்கிறது. உலக செல்வங்களை சேர்க்கும் வெறியில் அலைந்து திரியாதீர்கள், அப்போக்கை கைவிடுங்கள் என மீண்டும் வலியுறுத்துவதாக இது அமைகிறது. நீங்கள் இப்போக்கை கொண்டிருப்பதன் காரணமாகவே விஷயங்களை ஆழ்ந்து பார்க்கும் அறிவு உங்களிடம் இல்லாமல் போய்விட்டது என தொடர்ந்து வசனம் பேசுகிறது. உலகம் என்பது மட்டுமே உண்மை. இந்த உலக வாழ்வுக்கு அப்பால் இன்னொரு வாழ்வுள்ளது என்பதெல்லாம் நம்ப சிரமமான விடயமாகும் என்ற பின்னணியிலேயே உலக செல்வங்கள் மீது மோகம் கொண்டு மனிதர்களில் அதிகமானவர்கள் வாழ்கிறார்கள். இந்த மனநிலையை உடைக்கும் வகையிலேயே வசனம் அமைந்துள்ளது. உங்களுக்கு திட்டவட்டமான அறிவு வேண்டும். வெறும் யூகம் மேற்போக்கான அறிவுத்தரம் இப்பகுதியில் உங்களை ஏமாற்றிவிடும். உலக வாழ்வு பற்றிய அந்த அறிவு நிலையே உங்களிடம் உள்ளது. உலகம் மட்டுமே உண்மை என்ற உங்களது முடிவு திட்டவட்டமான உறுதியான முடிவன்று. அது ஒரு யூகம் அல்லது சாதாரண அறிவு செயற்பாட்டின் விளைவு. சந்தேகத்துக்கிடமற்ற திட்டவட்டமான அறிவை நீங்கள் பெற்றிருந்தால் என வசனத்தை முடிக்காது விட்டுவிடுகிறது அத்தியாயம். ஆனால் அத்தியாயத்தின் போக்கு இந்த வசனத்திற்கான பதிலை புரிந்து கொள்ள செய்கிறது. எனவே பதிலை சொல்வதற்கான தேவை இல்லாமலாகிறது. அதேவேளை பதிலின்றி இவ்வாறு தொக்கி நிற்க செய்தமையில் ஓர் அழகும் இருக்கிறது. இங்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய பகுதி திட்டவட்டமான அறிவை நீங்கள் பெற்றிருந்தால் என்பதே ஆகும், பதில் அல்ல. ஏனெனில் இங்கு பதில் மிக தெளிவானதாகும். சுற்றிருக்கும் பிரபஞ்சத்தையும் அதன் இயக்கத்தையும் மனிதனையும் அவனது வாழ்வியக்கத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்தால் வாழ்வு பற்றியதொரு திட்டவட்டமான முடிவுக்கு மனிதன் வருவான். இந்த மனித வாழ்வு கருத்தும் அர்த்தமும் பொதிந்தது. இப்பிரபஞ்சமோ மனித வாழ்வோ அர்த்தமற்ற குருட்டுத்தனமான ஓட்டமன்று என்பதுவே அந்த முடிவாகும். இத்திட்டவட்டமான முடிவு மனித உள்ளத்தில் நல்ல தாக்கத்தை விளைவித்திருக்கும். அந்நிலையில் வாழ்வின் அர்த்தத்தை அலட்சியப்படுத்தி உலக செல்வங்களை திரட்டி சேர்க்கும் போக்கிலிருந்து மனிதன் விடுபடுவான். இந்த வகையில் வாழ்வின் கருத்து பற்றிய திட்டவட்டமான அறிவின்மையே இப்போக்குக்கு காரணம் என இவ்வசனம் சொல்கிறது. மனிதன் மாற வேண்டுமானால் அவனது சிந்தனைகளும் கருத்துக்களும் மாற வேண்டும். அப்போது அவனது நடத்தைகளும் மாற்றமுறும். இந்த வகையில் தான் அல் குர்ஆன் இன்னொரு இடத்தில் சிந்தனை மாற்றத்தை மட்டும் மையப்படுத்தி கீழ்வருமாறு கூறுகிறது. நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை உபதேசிக்கின்றேன். நீங்கள் தனித்தனியாக அல்லது 2 பேராக எழுந்து சிந்தித்து பாருங்கள். அல் குர்ஆன் 34வது சூரா 46வது வசனம். அடுத்த வசனங்கள் அத்தியாயம் பேசி வந்த எச்சரிக்கையின் முழு வடிவத்தையும் தருகிறது. லத்தர உன்னல் ஜஹீம் சும்ம லத்தர உன்னஹா ஐனல் யகீன், நிச்சயமாகவே நீங்கள் நரகை காண்பீர்கள். ஆம், நிச்சயமாகவே சந்தேகத்திடமின்றி திட்டவட்டமாகவே நீங்கள் அதனை காண்பீர்கள். வாழ்வு பற்றி வெறும் மேலோட்டமான அறிவோடு உலகின் பின்னால் வெறி பிடித்து ஓடும் மனிதர்களை இழுத்து நிறுத்தி சிந்திக்க வைப்பதே இந்த அத்தியாயத்தின் நோக்கம். எனவே வாழ்வு பற்றி சிந்தியுங்கள். உலகை தேடும் மோகத்தில் வாழ்வு பற்றிய உண்மைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். பின்னால் பெருத்த ஒரு அபாயம் இருக்கிறது. திட்டவட்டமான அறிவை பெறுங்கள். உண்மையை புரிந்து கொள்வீர்கள் என்றெல்லாம் அத்தியாயம் சொல்லி வந்தது. அந்த கருத்தின் தொடரே மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 2 வசனங்களுமாகும். மேலே குறிப்பிடப்பட்ட வசனங்கள் சுட்டிய எச்சரிக்கையே இங்கு தெளிவாக நரகம் என கூறப்படுகிறது. அக்கருத்தை மிகவும் உறுதிப்படுத்தி அத்தியாயம் கூறுகிறது. முதலாவது, நிச்சயமாகவே நீங்கள் நரகை காண்பீர்கள். ஐனல் யகீன்
என்ற உறுதிப்படுத்தலுக்கான இன்னொரு பிரயோகத்தையும் கொண்டுள்ளது. அப்பிரயோகத்தில் யக்கீன் என்ற சொல் சந்தேகத்துக்கு இடமேயற்ற உறுதியான திட்டவட்டமான என்ற கருத்தை கொடுக்கிறது. நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள் என்ற வகையிலான எச்சரிக்கையை மீண்டும் மீண்டும் செவிமடுக்கும் போது அதன் பொருளை காண மனிதன் உந்தப்படுவது இயல்பாகும். அந்த பின்னணியில் இங்கு அந்த எச்சரிக்கையின் பொருள் நரகத்தை காணல் என விளக்கப்படுகிறது. மனிதர்களே, உங்கள் முன்னால் பயங்கர நரகம் இருக்கிறது. அதனை நீங்கள் காண்பது சந்தேகத்துக்கிடமற்றது. திட்டவட்டமாகவே அதனை நீங்கள் காண்பீர்கள் என விளக்குகின்றன. இவ்வசனங்கள் காண்பீர்கள் என்ற பிரயோகத்தின் பொருளை அந்த நரகத்தை சுவைப்பீர்கள், அனுபவிப்பீர்கள் எனவும் கொள்ள முடியும். ஒவ்வொரு நூலுக்கும் ஓர் இலக்கிற்கும், அதுவே குறிப்பிட்ட நூலின் மைய கருத்தாகவும் காணப்படும். அந்த வகையில் அல் குர்ஆனுக்கும் ஒரு இலக்குண்டு. அது இறைவனின் படைப்பு திட்டத்தை விளக்குவதாகும். இப்போதைய பிரபஞ்சம் ஒரு தற்காலிகமான ஒழுங்காகும். அது ஒரு நீண்ட காலத்தின் பின் இன்னொரு வடிவத்தை பெறும். அதுவே மனிதன் என்ற விசேட சிருஷ்டிகளுக்கான நிரந்தர வாழ்வொழுங்காக அமையும். இவ்வுலகில் வாழ வைக்கப்பட்டுள்ள மனிதனது வாழ்வு என்பது ஒரு சோதனைக்கானதாகும். அச்சோதனையூடே தன்னை நன்கு வளர்த்து கொண்ட மனிதன் உன்னத வாழ்வை பெறுகிறான். அச்சோதனையில் தோல்வியுற்ற மனிதன் பயங்கர விளைவை எதிர்கொள்கின்றான். இக்கருத்தை அல் குர்ஆன் எல்லா சந்தர்ப்பங்களின் போதும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. 8 சிறிய வசனங்களை மட்டுமே கொண்ட இந்த அத்தியாயம் இந்த கருத்தை வலியுறுத்த அரபு மொழியில் காணப்படும் அனைத்து உறுதிப்படுத்தல் பிரயோகங்களையும் பயன்படுத்தப்படுகிறது. இக்கருத்தை நோக்கி மனதை விழிப்புறச் செய்வதே இதன் நோக்கமாகும். 5, 6, 7 வசனங்களுக்கான இந்த விளக்கம் பெரும்பாலான அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களின் கருத்தாகும். இவ்வசனங்களுக்கு இன்னொரு விளக்கமும் காணப்படுகிறது. அது கலாநிதி ஆயிஷா அப்துல் ரஹ்மான் போன்ற ஒரு சிலர் அது விளக்கமாயினும் அதனை இங்கே தருவது அல் குர்ஆனின் இன்னொரு பார்வையை தருவதாக அமையும் என கருதுகிறேன். இந்த இரு பார்வைகளும் விளக்கங்களும் ஒன்றுக்கொன்று முரணானது என கருதுவதை விட இவ்வசனங்களை 2 வகையிலும் நோக்க முடியும் என கொள்ளல் பொருத்தமானது என நினைக்கிறேன். முதலில் 3 வசனங்களையும் கீழே தருகிறோம். அவ்வாறன்று சந்தேகத்துக்கிடமற்ற திட்டவட்டமான அறிவு உங்களிடம் இருக்குமானால் நிச்சயமாகவே நீங்கள் நரகை காண்பீர்கள். ஆம், நிச்சயமாகவே சந்தேகத்திற்கிடமின்றி திட்டவட்டமாகவே நீங்கள் அதனை காண்பீர்கள். மறுமையினால் நம்பிக்கை என்பது வெற்று நம்பிக்கை அன்று, அது அறிவுபூர்வமானது, உண்மை. இந்த பிரபஞ்சத்தையும் மனிதனையும் மனித வாழ்வையும் ஆழ்ந்து ஆராயும் போது வெறும் யூகங்களையும் மேலோட்டமான முடிவுகளையும் புறம் தள்ளி திட்டவட்டமான முடிவுகளை தேடி சேகரிக்கும் போது மனிதன் இப்பிரபஞ்சம் பற்றிய உண்மைகளையும் மனித வாழ்வின் இரகசியங்களையும் புரிந்து கொள்கின்றான். அப்போது இந்த உலகுக்கு அப்பால் இன்னொரு வாழ்வு இருப்பது அவனுக்கு தெளிவாகவே புரிகிறது. அறிவு கண்களால் நிதர்சனமாகவே அந்த உலகை அவன் காண்கின்றான். விஞ்ஞான ஆய்வுகளூடாக இப்பிரபஞ்சத்தின் இரகசியங்கள் அழிந்து கொண்டு செல்வதை அவதானித்து வருகிறோம். மனிதன் பற்றிய ஆய்வுகளும் அதனையே செய்கின்றன. இப்படியே ஆய்வுகள் வளர்ந்து செல்ல செல்ல இந்த உண்மையை மனிதன் அறிவுபூர்வமாகவே பார்க்கிறான். அல் குர்ஆனும் அதனை பல இடங்களில் சுட்டி காட்டுகிறது. இந்த ஜுசுவின் ஆரம்ப அத்தியாயங்கள் சிலவும் இதனை சுட்டியமையை விளக்க உரையில் 1ஆம் பாகத்தில் நாம் பார்த்தோம். இத்தகைய அறிவை மனிதன் பெறும்போது அடுத்த உலக வாழ்வையும் அதன் உண்மைகளையும் அறிவு கண் கொண்டு நிதர்சனமாகவே அவன் காண்கிறான். அப்போது பொருள் தேடி இவ்வுலகின் பின்னால் வெறிகொண்டு ஓடுவதை அவன் நிறுத்துகிறான், தன்னை சீர்படுத்திக் கொள்கிறான். ஆம் என்ற சொல்லுக்கு பதிலாக பின்னர் என்ற கருத்தை கொடுக்கும் 6ஆம் வசனம் உலகின் அறிவால் நரகை காண்பதாகவும் 7ஆம் வசனம் மறுமையின் நரகை கண்கூடாக காண்பதாகவும் விளக்குகிறது என பொருள் கொள்வது பொருத்தமாகவே தெரிகிறது. நரகின் விளிம்பில் எம்மை கொண்டு போய் நிறுத்திய அத்தியாயம் இறுதியாக கூறுகிறது, சும்ம லதுஸ் அலுன்ன யௌமைதின் அனின் நஐம். பின்னர் நீங்கள் அந்நாளில் அருட்கொடைகள் பற்றி வினவப்படுவீர்கள். வாழ்வின் பொருள் பற்றிய அக்கறையை மனிதனின் கவனத்திலிருந்து நீக்கிய பொருள் தேடும் மோகம் இறுதியில் நரகத்திற்கே இட்டு செல்லும் என விளக்கிய அத்தியாயம் வாழ்வின் பொருள் பற்றி அக்கறை கொள்ளல் என்பதை இன்னொரு வகையில் இந்த வசனத்தில் விளக்குகிறது. அருள்கள் பற்றி வினவப்படுவீர்கள். இந்த உலகில் பொருட்கள், அருள்கள் மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ள நம்பிக்கை பொறுப்பாகும். அது யார் வீட்டினதும் சொந்த சொத்தல்ல. எனவே இந்த செல்வங்களை எங்கிருந்து எப்படி மனிதன் பெறுகிறான், அவற்றை எங்கே செலவழிக்கிறான், இறை கட்டளைகளை அங்கே அவன் கவனத்தில் கொண்டானா, பிற உரிமைகள் பற்றி கவனம் செலுத்தினானா? இவ்வுலகின் செல்வங்களை கையில் எடுக்கும் போதெல்லாம் இந்த கேள்விகள் மனிதனின் கவனத்திற்கு வர வேண்டும். அந்நாளில், அதாவது மறுமையில் அருள்கள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்பதன் பொருள் இதுவே ஆகும். வாழ்வின் அர்த்தம் பற்றிய அக்கறையும் கவனமும் சிந்தனையும் அதன் விளைவாக தான் விசாரிக்கப்படுவேன் என்ற எண்ணமும் உள்ள மனிதனே இவ்வாறு செல்வங்களை கையாள்வதில் மிகவும் கவனமாக இருப்பான். அந்த மனிதனே செல்வத்தின் மீது மோகம் கொண்டு அடைய மாட்டான்.
மறுமை நம்பிக்கை என்பது வெறுமனே இன்னொரு வாழ்வுள்ளது என்று ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நான் விசாரிக்கப்படுவேன் என்ற உயிரோட்டமான எண்ணத்தோடு இறை அருள்களை மிக கவனமாக கையாள்வதே அதன் உண்மை அர்த்தமாகும் என விவசன பிரயோகத்தால் உணர்த்தும். அல் குர்ஆன் கருத்துக்களை முன்வைப்பதில் தனது ஆழ்ந்த நுணுக்கத்தையும் காட்டுகிறது. நঈம் என்ற சொல் அது வரும் அனைத்து இடங்களிலும் மறுமையின் அருள்களை சுகபோகங்களை குறிக்கவே பாவிக்கப்படுகிறது. உதாரணமாக 2 வசனங்களை இங்கே தருகிறோம். இரையச்சம் கொண்டவர்கள் சுவர்க்கங்களிலும் சுகபோகங்களிலும் இருப்பர். அல் குர்ஆன் 52வது சூரா 17வது வசனம். இங்கு சுகபோகங்கள் என்ற மொழிபெயர்ப்பு நঈம் என்ற சொல்லுக்குரியதாகும். என்னை சுகபோகங்களது சுவர்க்கத்தின் வாரிசாக ஆக்குவாயாக. அல் குர்ஆனின் அனைத்து இடங்களில் மறுமையின் அருள்களை குறிக்கவே இச்சொல் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாயின் இவ்விடத்திலும் அக்கருத்திலேயே அல் குர்ஆன் அச்சொல்லை பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்பது தெளிவு. இவ்விளக்கத்தின்படி இவ்வசனத்திற்கு பின்னர் சுவர்க்க அருள்கள் சுகபோகங்கள் குறித்து நீங்கள் வினவப்படுவீர்கள் என்ற பொருளையே கொள்ள வேண்டும். சுவர்க்க அருள் பற்றி வினவப்படல் என்பது மறுமையின் விசாரணை என்ற கருத்தை கொடுக்காது என்பது தெளிவு. இந்நிலையில் இவ்வசனங்கள் கூறும் வினவப்படுவீர்கள் என்பதன் பொருள் கீழ்வருமாறு: உலக செல்வமே செல்வம் என கருதி அதன் மீது மோகம் பிடித்து அலைந்தீர்களே, இப்போது நீங்கள் நிதர்சனமாக பார்க்கும் இந்த சுவர்க்க இன்பங்கள் அருள்கள் செல்வங்கள் குறித்து என்ன சொல்கிறீர்கள்? எது நிரந்தர செல்வம், தரமிக்க செல்வம்? வாழ்க்கையின் உண்மை பொருள் அலட்சியப்படுத்தும் அளவு உலக செல்வங்கள் மீது மோகம் கொண்டு அலைந்தோரின் ஈடு செய்ய இயலாத மிக பெரும் கைசேத நிலையை காட்டும் கேள்வியே இதுவாகும். கண் முன்னால் நரகத்தை பார்த்து அடுத்தபுறம் திரும்பினால் அந்த நரகத்தையே மறக்கடிக்க செய்யும் என்றும் காணா சுவர்க்க இன்பங்களை மனிதன் காண்கிறான். அப்போது நான் எவ்வளவு பெரும் தவறிழைத்து விட்டேன் என்று மனிதன் ஆழ்ந்துணர்வான், கவலைப்படுவான், அங்கலாய்ப்பான். இனி செய்ய ஒன்றுமில்லையே என்று கண்டு கடும் மனவிரக்திக்கும் உட்படுவான். இவ்வாறு இந்த அத்தியாயம் உலக செல்வங்களின் பின்னால் அலைந்து திரியும் மனிதனில் துவங்கி இறுதியில் அவன் இழந்துவிட்ட மாபெரும் செல்வத்தை பார்த்து கைசேதப்படும் காட்சியில் கொண்டு வந்து முடிப்பது அத்தியாயத்தின் அழகிய பொருத்தப்பாட்டை காட்டுகிறது. அத்தியாயம் தந்த சிந்தனைகளின் சுருக்கம். முதலாவது, உலக செல்வத்தை சேகரித்து குவிக்கும் பேராசை வெறி வாழ்வின் பொருளை பார்க்க விடாது. மனிதனில் இயல்பாக உள்ள நற்பண்புகளையும் அது அலட்சியப்படுத்த செய்யும். அடுத்த மனிதனின் உரிமைகளில் உள்ள அக்கறையையும் அது நீக்கிவிடும். இவ்வாறு மனிதனை மிருகமாக மாற்றுவதில் பொருள் தேடும் இப்போக்கு முதன்மை ஸ்தானத்தை பெறுகிறது. உலக செல்வங்களை சேர்ப்பதே வாழ்க்கையாகி போய்விட்ட நிறைய தனி மனிதர்களை இந்நிலையில் காணலாம். சமூகங்கள் நாடுகளுக்கிடையிலான முரண்பாட்டிலும் இதனை அவதானிக்கலாம். நாடுகளை பயங்கரமாக சுரண்டி அளிக்கும் பல்தேசிய கம்பெனிகளின் போக்குக்கும் இதுவே காரணமாகும். இரண்டாவது, இன்னொரு வாழ்க்கை பற்றியும் அங்கு கிடைக்க போகும் அதி உயர் செல்வம் பற்றியுமான ஆழ்ந்த நம்பிக்கையே தனி மனிதர்களையும் சமூகங்களையும் நாடுகளையும் இந்த நச்சு வளையத்திலிருந்து விடுவிக்க முடியும். ஜுசு அம்மாவின் 2ஆம் பகுதி மறுமை நம்பிக்கை மீளெழுந்த சமூக வாழ்வு என்ற கருத்தை விளக்குகின்றது என்று கூறினோம். அத்தியாயம் அல் அலாவிலிருந்து அக்கருத்து விளக்கப்பட்டு வந்தது. இத்தொடரில் இதற்கு முன்னால் போன 3 அத்தியாயங்களும் எவ்வாறு அதனை விளக்கியது என கண்டோம். இந்த அத்தியாயமும் அதே தொடரில் மறுமை நம்பிக்கை இல்லாத போது சமூக வாழ்க்கை எவ்வாறு சீரழிந்து போகிறது என்பதை விளக்கியது. இத்துடன் சூரா அல் தகாசுர் முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் அடுத்த சூறாவை கவனிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.